தனது பிறந்தநாள் அன்று மனைவியிடம் இருந்து விவாகரத்து கேட்டு ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல தனது மனைவியிடம் இருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் என்று 2009ஆம் ஆண்டு பதிவு செஞ்சிருந்த தங்களது திருமண பதிவை ரத்து செய்ய வேண்டும் என கோரியிருந்தாரு. இதையடுத்து ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதுல விவாகரத்து முடிவை ஜெயம் ரவி தன்னிச்சையாக எடுத்திருக்காரு என்றும் அது என் ஒப்புதல் இல்லாம தன்னிச்சையாக எடுக்கப்பட்டது. இந்த விவாகரத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் தனிப்பட்ட முறையில ஜெயம் ரவியை சந்தித்து பேச அனுமதி கேட்டு இதனால் வர அனுமதி கிடைக்கல. விவாகரத்து விஷயத்துல அவருடன் தனிப்பட்ட முறையில பேச காத்திருக்கேன் என்று அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில ஜெயம் ரவி தொடர்ந்த விவாகரத்து வழக்கு நேற்று சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்றத்துல தேன்மொழி முன் விசாரணைக்கு வந்துச்சு. இதுல ஜெயம் ரவி நேரில் ஆஜராகி இருந்தார். ஆர்த்தி காணொலி காட்சி மூலமா ஆஜராகினாங்க. இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி இருவருக்கும் இடையேயான பிரச்சனை தொடர்பாக குடும்ப நல நீதிமன்ற சமரச தீர்வு மையத்தின் மூலமா இன்றைய தினமே சந்தித்து பேச இருவருக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அங்கு எடுக்கப்படும் முடிவு தொடர்பாக விவரங்கள்